சோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். அப்பா பிதாவே சோத்திரம், இயேசுவே சோத்திரம், பரிசுத்த ஆவியானவரே உமக்கு கொடான கொடி நன்றிபடி செலுத்தி உம்மை உயர்த்தி போற்றுகிறோம் ஐயா. வாழ்த்தி வணங்குகிறோம். அந்த புதிய வருடத்தை ஆண்டவரே அப்பா துவக்கத்திலிருந்து நீங்கள் ஆசீர்வதிங்க. கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். நாங்கள் நினைப்பதற்கும் கேட்பதற்கும் மேலாக செய்கிறவரே உம்மை துதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தை கேட்கிறேன் நல்ல தகப்பனே, ஆமென். புதிய வருடம் தந்தீரே நன்றி ராஜா, புது கிருபை தந்தீரே நன்றி ராஜா, புதிய வருடம் தந்தீரே நன்றி ராஜா, புது கிருபை தந்தீரே நன்றி ராஜா. வாழ்த்துவேன், வணங்குவேன், போற்றுவேன், உம்மை புகழுவேன். வாழ்த்துவேன், வணங்குவேன், பட்டுகள் யாவையும் அறுத்தீரே, சிறையிருப்பை மாற்றினீரே. கட்டுகள் யாவையும் அறுத்தீரே, சிறையிருப்பை மாற்றினீரே. வாழ்த்துவேன், வணங்குவேன், போற்றுவேன், உம்மை புகழுவேன். அல்லேலூயா. வாழ்த்துவேன், உம்மை வணங்குவேன், உம்மை புகழுவேன். புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா, புது கிருபை தந்தீரே நன்றி ராஜா, புது வருடம் தந்தீரே நன்றி ராஜா, புது கிருபை தந்தீரே நன்றி ராஜா. அல்லேலூயா. சோத்திரம் ஆண்டவரே, இந்த புதிய வருடத்துக்குள் அழைத்து வந்து கண்ணின் மணி போல பாதுகாக்கிறவரே உம்மை துதிக்கிறோம். தொடர்ந்து உற்சாகமாக உங்களோட கிருபையை தாங்க. இடத்திலும் கூட இதோ இந்த டிவி முன்பாக கண்ணீரோடு கவலையோடு வேதனையோடு இந்த காரியம் எப்படி நடக்கும் என்று ஆண்டவரே சந்தேகத்தோடு அமர்ந்திருக்கிற பிள்ளைகளுக்கு இப்போது ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினால் விடுதலை கிடைக்கும் என்பதை மக்கள் அறியும்படியாக இந்த வேலையை நாங்கள் செபிக்கிறோம். அல்லேலூயா. சோத்திரம். வியாதியோ வறுமையோ நாசம் மோசமோ பட்டயமோ அப்பா உண்மை விட்டு பிரிக்காதபடி உங்களுடைய பிள்ளைகளுக்கு கிருபையை கொடுக்க முடியாது ஜெபிக்கிறோம். எங்கள் அப்பா அங்கும் இங்குமாய் ஆண்டவர் எங்கேயாவது ஒரு நிம்மதி கிடைக்காதா என்று அழைகிற மக்களுக்கு விடுதலை கொடுக்கும்படியாக இயேசுவின் நாமத்தை இந்த நேரத்தில் இந்த டிவி முன்பாக அமர்ந்திருக்கிற பிள்ளைகளுக்கு விடுதலை கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை கொடுங்க. வாலிப பிள்ளைகளை இரத்த கொட்டைகளை மூடி மறைத்து கொள்ளுங்க ஐயாப்பா. ஆண்டவரே அன்பை கொடுங்க. கடைசி காலத்தில் அன்பு தனிஞ்சு போகும் என்று சொன்னீங்களையா. இன்னைக்கு உலகத்தில் ஆண்டவரே எங்கே பார்த்தாலும் ஆண்டவரே அன்பு தனிந்து போய் இருக்கிற தகப்பனே, இப்போது ஆண்டவரே நாங்கள் கேட்குறோம். ஆண்டவரே அப்போ அன்பை கொடுங்க. ஒருவருக்கு ஒருவர் ஊக்கமாய் அன்பு கூறும்படியாக தேவன் அனுகிரகம் செய்யும்படியாக இந்த வேலையை நாங்கள் செபிக்கிறோம். ஆளுகை செய்கிற தலைவர்களெல்லாம் கூட உடைய கருத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. உடைய ஞானத்தை கொடுத்து நடத்த முடியாது செபிக்கிறோம். சிறு பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். சிறு பிள்ளைகள் வளரும் போதே தெய்வ பயத்தை கொடுக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. பாதுகாப்பை கொடுங்க, கிருபையை தாங்க, ஆசீர்வதிங்க. இந்த வேலையிலும் கூட அந்த வார்த்தை பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். வார்த்தை ஊடுருவி கிரியை செய்யாதபடி அது என்னிடம் திரும்பி வராது என்று சொன்னீங்களையா. அப்படியாக அந்த வார்த்தை அப்பா பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும் ஆண்டவரே. அப்படியே நீ பரத்திலிருந்து கொடுக்குற வார்த்தை ஆண்டவரே அப்பா ஜீவன் உள்ளது தகப்பனே. அப்படியாக நீங்கள் இந்த வார்த்தை அப்பா பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தை கேட்கிறேன் நல்ல தகப்பனே, ஆமென். பிரியமான ஆண்டுடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாஞ்சை, ஆர்வம், வைராக்கியம் எல்லாவற்றையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார். எவ்வளோ ஒரு சந்தோஷத்தோடு கூட வார்த்தையை கேட்க நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறதை கண்டு கர்த்தர் மிகவும் சந்தோஷப்படுவார். அல்லேலூயா. ஏன்னா வார்த்தை தான் நமக்கு வாழ்க்கைக்கு ஜீவன். வார்த்தை தான் நம்மளை நடத்தும். அல்லேலூயா. நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாக இருக்கிறேன்னு சொல்கிறாருன்னு சொன்னாக்கா வார்த்தை தான் நம்மளை உயிர்ப்பிக்கும். எனவே இந்த நாளில் நாம் பார்க்கக்கூடிய காரியம் என்னென்னா, சங்கீதம் 118 3வது வசனம் சொல்லுகிறது, அவர் கிருபை என்றும் உள்ளது ஆரோனின் குடும்பத்தார் சொல்வார்களாக. அல்லேலூயா. அவர் கிருபை என்றும் உள்ளது என்று ஆரோனின் குடும்பத்தார் சொல்வார்களாக. அல்லேலூயா. அந்த ஆரோனின் குடும்பத்துக்கு அவ்வளோ ஒரு
மதிப்பு ஆண்டவர் கொடுக்கிறார் பாருங்க, ஒரு கனத்தை கொடுக்கிறார். அல்லேலூயா. என்ன சொல்றார்? ஆரோனின் குடும்பம். அது என்ன ஆரோனின் குடும்பம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆரோனின் குடும்பம் எப்படின்னா மற்றவங்கள ஜெபத்தில் தாங்குகிற ஒரு குடும்பம். அல்லேலூயா. ஆரோன் குடும்பம் என்னது? மற்றவங்கள ஜெபத்தில் தாங்குகிற ஒரு குடும்பம். நீங்கள் பார்த்தீங்கன்னா அமிலேக்கோட கூட அங்கே யுத்தம் நடக்க போகுது. அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா யாத்ரா புக்கம் 17:9 ஒரு வசனம் வாசிக்கிறேன். அப்போது மோசே யோசுவாவை நோக்கி, நீ நமக்காக மனிதரை தெரிந்து கொண்டு, அல்லேலூயா, மனிதரை தெரிந்து கொண்டு. இப்போ நம்ம கூட யுத்தத்துக்கு போகிறதுக்குன்னா சில மனிதர்களை தெரிந்து கொள்கிறோம். என்ன யுத்தம் நம்ம செய்யுது? ஜெப யுத்தம். அல்லேலூயா. ஜெபம்ன்றது ஒரு யுத்தம். அதுக்கு எல்லாரும் தெரிஞ்சுக்கிறது இல்லை, அதுக்கு ஏற்ற வண்ணமான ஜனங்களை தெரிந்து கொள்ளுன்றார். அல்லேலூயா. நீ நமக்காக மனிதரை தெரிந்து கொண்டு புறப்பட்டு அமலேக்கோட யுத்தம் பண்ணு. யாரை சொல்கிறார்? யோசுவா கிட்ட சொல்கிறார், நீ போய் யுத்தம் பண்ணு. நாளைக்கு நான் மலை உச்சியில் தேவனுடைய கோலை என் கையில் பிடித்து கொண்டு நிற்பேன் என்றார். யார் சொல்கிறா? மோசே சொல்கிறார். நாளைக்கு நான் என்ன பண்ணுவேன்? மலை உச்சியில். மலைன்றது எப்படின்னா ஜெபத்தை தான் குறிக்கும். ஏன் கேட்டால் பாடுறதை பாடுவாங்க, வசனத்தை கேட்கறது கூட ஓரளவு கேட்டுக்குவாங்க. ஆனால் ஜெபிக்கணும்னு சொன்னாக்க யாருக்குமே அவ்வளோ பிரியம் இருக்காது. அல்லேலூயா. அப்போது அது மலை ஏறுற மாதிரியா. மலை மேலே ஏறுறவங்க எப்படி ரொம்ப ஏற முடியாதவங்க என்ன பண்ணுவாங்க? நீங்கள் போய் பார்த்துவாங்க, நான் வேணா இங்கே ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருக்கிறேன்னு வாங்க, பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி ஜெபத்துக்கு வர்றதுக்கு ரொம்ப பேர் யோசிப்பாங்க. ஆனால் ஜெபம் தான் மிக முக்கியமானது. ஜெபமே ஜெயம் சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. ஏன்னா ஜெயம் யாரால் வரும்? கர்த்தரால் தான் வரும், வேறு யாரால் வராது. ஏன்னா ஜெயம் கொள்கிறவன் எவனோ அவனுக்கு ஜீவச்சத்தின் கனியை நான் புசிக்க கொடுப்பேன்னு சொல்கிறார். அப்போ நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்கிறதுக்கு கூட நமக்கு எது தேவைன்னா ஜெபம் தான். அல்லேலூயா. அதுதான் சொல்கிறார், மலை உச்சியிலே நான் தேவனுடைய கோலை என் கையிலே பிடித்து கொண்டு நிற்பேன் என்றார். அல்லேலூயா. கோல் என்ன தெரியுங்களா? இப்போ நம்ம யார்? மனிதர்களை தெரிந்து கொண்டு ஜெபத்துக்கு போகும்போது என்ன எடுத்துன்னு போகிறோம்? கோல் எடுத்துன்னு போகிறோம். கோல் எதுங்க? வேதவாசனம். சங்கீதக்காரர் சொல்கிறால 23:4 உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும் அப்படின்றான். அல்லேலூயா. அப்போ நம்மளை நடத்துறது எது? கோலும் தடியும் வசனம் தான். ஏன்னா நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன். அப்போ வசனம் தான் நம்மளை தட்டி கொடுத்து நடத்திக்கினே போகும், நம்மளை மேய்த்துக்கினே போகும் வாழ்க்கை பயணத்தில். அல்லேலூயா. அப்போது கோலை பிடிச்சி நான் நிற்பேன்றான். 11வது வசனம் 12வது வசனத்தை வச்சிங்கன்னா, மோசே தன் கையை ஏறெடுக்கையில் பாருங்க, அந்த கோல் என்ன செய்யறான்? தூக்கி பிடிக்கிறான் தேவனுக்கு நேரம். இஸ்ரவேல் மேற்கொண்டார்கள். உடனே அமலேக்கிட்ட சண்டை போடுறவங்க இஸ்ரேல் ஜனங்க என்ன பண்ணுறாங்க? ஜெயிக்கிறாங்க. ஏன்னா இவன் கோல் என்ன பண்ணுறான்? மேலே கையை பிடிச்சி தூக்கி வச்சு நிறுகிறான், ஜெயிக்கிறான். அவன் தன் கையை தாழ விடுமுகையில் அமலேக்கு மேற்கொண்டான். இவனுக்கு எவ்வளோ நேரம் கையை தூக்கி நிற்பான்? வலிக்குது, அப்படியே இறங்குது கை. இறங்க இறங்க இப்போ இஸ்ரவேல் தோற்று போகிறாங்க. யார் ஜெயிக்கிறா? பிசாசு ஜெயிக்குது. அல்லேலூயா. அமலேக் ஜெயிக்கிறான். அப்போ 12வது வருஷத்தில் பார்த்தீங்கன்னா மோசையின் கைகள் அசந்து போயிட்டு, அவன் கை என்னாயிடுச்சு? ரொம்ப சோர்ந்து போச்சு. எவ்வளோ நேரம் கையை பிடிச்சிருக்க முடியாது. அப்போது அவர்கள் ஒரு கல்லை கொண்டு வந்து அவன் கீழே வைத்தார்கள், அதன் மேல் அவன் உட்கார்ந்தான். அதில் சொல்லிக்கிறான். இப்போ நின்று இருந்தால் கையை தூக்கிச்சுன்னா ஒரு கல் எடுத்து வச்சு, அது சேராக கிடைக்கும் இல்லையே, ஒரு கல் எடுத்து வந்து அது மேலே உட்கார வச்சுட்டாங்க. யாரை? மோசே. உட்கார வச்சவொடனே இப்போ இவங்க வந்து நின்று இருக்கும்போது கையை தூக்கி பிடிச்சானா இவங்களும் எவ்வளோ நேரம் கையை பிடிச்சின்னு இருப்போம். இவங்க கையை வலிக்கும். அவனை கையை தூக்கின்னு இருக்கிறான், இவங்க கையை சப்போர்ட் பண்ணி கையை தூக்கி வச்சு பிடிச்சிருந்தாங்கன்னா இவங்க கையை வலிக்கும். அதுக்காக என்ன பண்ணிட்டாங்க? ஒரு கல் எடுத்து போட்டு அவனை உட்கார வச்சுட்டாங்க. ரெண்டு சொல்லிங்களா? அதன் மேல் அவன் என்ன செய்தான்? உட்கார்ந்தான் என்று சொல்லப்படுகிறது. ஆரோடும் ஊரும் ஒருவன் ஒரு பக்கத்திலும் ஒருவன் மறுபக்கத்திலும் இருந்து அவன் கைகளை தாங்கினார்கள். இவ்விதமாய் அவன் கைகள் சூரியன் அஸ்தமிக்கும் வரைக்கும் ஒரே நிலையில் இருந்தது. ஜெபம் பாருங்க, எப்படி ஸ்டார்டிங்கில் இருந்தது ஜெபம், அதே மாதிரி எண்டு வரைக்கும் இருக்கணும். அல்லேலூயா.
ஒரு ஹவர் ஜெபிக்கணும், அந்த ஒரு ஹவரும் நல்ல ஜெபத்தோடு இருக்கணும். அப்போ தான் விசுவாசம் என்ன செய்ய முடியும், ஜெயிக்கொள்ள முடியும். அப்போது மற்றவங்க என்ன செய்கிறாங்க, நம்மளை ஜெபத்தில் தாங்குறாங்க. இங்கே ஆரோனும் ஊரும் என்ன பண்ணுறாங்க, அவன் கைகளை தூக்கி தேவனுக்கு முன்பாக ஜெபிச்சுன்னு இருக்கிறான். அந்த கோலை கையில் பிடிச்சினான். அந்த கோலை தான் அவன் என்ன பண்ணான், செங்கட்டு மேலே போட்டான், எல்லாம் செய்யறான். அல்லேலூயா. அப்போ அந்த கோல் என்னது, வேத வசனம். அந்த கோலை வச்சு தான் ஆண்டவரே ஏசப்பாவும் ஜெயிச்சார் பிசாசை விட்டார் 3 வாட்டி சோதிக்கும் போது. எனவே அந்த ஜெபத்தில் கை தூக்கி இருக்கும்போது, ஜெபம் சிலர் சோர்ந்து போகும்போது நம்ம என்ன பண்ணோம், அல்லேலூயா, ரிலே ரேஸ் மாதிரி, தொடர் ஓட்டம் மாதிரி, ரிலே ரேஸ்ன்னு சொல்லுவாங்க பார்த்துருக்கீங்களா? ஓடினே இருப்பாங்க, ஒரு கோலத்தை நோட்டை கொடுப்பா, அவங்க பிடிச்சிட்டு போவாங்க. அந்த மாதிரி ஜெபத்தில் ஒருத்தர் என்ன செய்யணும், தாங்கி வெற்றியான ஒரு வாழ்க்கை வாழும். இது யார் வாழ்வான்னா, ஆரோனின் குடும்பத்தார் தான் அந்த மாதிரி செய்வாங்க. அல்லேலூயா. இன்னொரு வசனம் என்ன சொல்லுதுன்னா, எபிரேயர் 5வது அதிகாரத்தில் 4வது வசனம், மேலும் ஆரோனை போல தேவனால் அழைக்கப்பட்டால் ஒழிய ஒருவனும் இந்த கனமான ஊழியத்துக்கு தானாக ஏற்படுகிறதில்லை. அல்லேலூயா. அப்போது ஆண்டவர் நம்மளை அழைச்சாதான் இந்த ஊழியத்துக்கு நம்ம செய்ய முடியும். அழைக்கிறவங்க எல்லாரையும் அழைப்பாரானா அழைக்க மாட்டார். யார் டேலண்ட்டுக்கு தான் அவங்கள தான் அழைப்பார். யாருக்கு செய்ய முடியும் இந்த ஊழியத்தை, அப்படிப்பட்டவங்களுக்கு தான் அவர் அழைப்பார். அல்லேலூயா. கடைசி வரைக்கும் செய்யும், முடிவு வரையும் நிலைத்திருந்து ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லப்படுது. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ கடைசி வரைக்கும் நிற்கிறோம். யுத்தத்துக்கு போகும்போது கடைசி வரைக்கும் உயிர் போகிற வரைக்கும் போராடும். அதே போல தான் நம்மளும் அந்த ஊழியத்துக்கு வரும்போது, ஊழியத்தை செய்கிற பிள்ளைங்க ஆரோனின் குடும்பத்தார் என்ன சொல்லணுமா சொல்கிறாரு, அவர் கிருபை என்றும் உள்ளது என்று. யார் அப்படி வைராக்கியமாக இருக்கிறாங்களோ அவங்க மேலே கர்த்தருடைய கிருபை இருக்கும். கிருபை நமக்கு என்ன கொடுக்க தெரியுங்களா, அவர் நமக்கு அடைக்கலமாக இருப்பார். அல்லேலூயா. நமக்கு சமாதானத்தை கொடுப்பார், நமக்கு விடுதலை கொடுப்பார். அல்லேலூயா. அதான் மிக முக்கியம். பார்த்தீங்கன்னா அந்த வசனம் முழுசாகவே நீங்கள் வச்சிங்கன்னா, அந்த 118 முதல்ல வாசிக்கிறேன் பாருங்க. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அப்போ மெயின் என்னன்னா, அவரை நல்லா துதிக்கணும். நல்லவரே, வல்லவரே, போதகரே, அல்லேலூயா, தாயும் தகப்பனுமானவர், எல்லாமானவர் சொல்லி சொல்லி அவரை வாழ்த்தி புகழ்ந்து என்ன செய்யணும், அவரை துதிச்சுக்கிறே இருக்கணும். அப்போது நமக்கு என்ன கிடைக்கும், கிருபை கிடைக்கும். அதை எப்படி சொல்றார் பாருங்க, அவர் கிருபை என்றும் உள்ளது. 2வது வசனத்தில் அவர் கிருபை என்றும் உள்ளது என்று இஸ்ரவேல் சொல்வதாக. இஸ்ரவேல்னா யாரு, ஊழியக்காரர். அல்லேலூயா. ஊழியக்காரர் சொல்வதாக. 2வது 3வது வசனத்தில் பார்க்கிறோம், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று ஆரோனின் குடும்பத்தார் சொல்வார்கள். அதுக்கடுத்து 4வது வசனத்தில் சொல்றாரு, அவர் கிருபை என்றும் உள்ளது என்று கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் சொல்வார்கள். அல்லேலூயா. ஆக மொத்தத்தில் நாம் எப்படிப்பட்டாலா இருக்கணும், இஸ்ரவேலா இருக்கணும், ஊழியக்காரலா இருக்கணும். அதே நேரத்தில் கர்த்தரால் அழைக்கப்பட்டவர்களா இருக்கணும், ஆரோனின் குடும்பத்தாரா இருக்கணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா கர்த்தருக்கு நாம் பயப்படுகிறவர்களா இருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்படி நாம் இருக்கும்போது அவருடைய கிருபை நம்ம மேல் எப்போதும் இருக்கும். பிரியமான அந்த 118 நீங்கள் வாசிக்கும் போது, அந்த வசனம் அதிகாரம் முழுசுமே நீங்கள் வாசிக்கும் போது ரொம்ப அருமையான ஒரு அதிகாரம் அது. அல்லேலூயா. நான் தொடர்ந்து அடுத்த வாரத்தில் அந்த 118 எப்படி வாசிக்கணுன்றதை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். அதன்படி தியானித்து அந்த வாரத்தில் நம்ம செய்தியை அறிந்து கொள்வோம். அல்லேலூயா. இப்போது நான் ஜெபிப்போமா? அன்பு மகா பரிசுத்தம் எங்கள் நல்ல பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு கூட நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் ஐயா. அல்லேலூயா. உமது கிருபை என்றும் உள்ளது என்று ஆரோனின் குடும்பத்தார் சொல்லுவார்களாக. அழைக்கப்பட்டவர்களுமாய் ஜெபத்தில் மற்றவர்களை தாங்குகிறவர்களுமான ஊழியக்காரர்களாக நாங்கள் இருக்க, முடிவு வரை நிலைத்திருந்து ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள, அல்லேலூயா, கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்ற கிருபை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியின் ஒத்தாசையுடன் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே கேட்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.